ஆலயம்னு சொல்லுவாங்க. நாங்க ஜெபித்து ஜெபித்து தான் விசுவாசிகள். நாங்கள் ஜெபித்து ஜெபித்து தான் எல்லா காரியங்களும் செய்தோம். ஃபாதர் கிட்ட போயிட்டு ஜெபித்து தான் செஞ்சோம். சிஸ்டர் கிட்ட போய் ஜெபித்து தான் செஞ்சோம். பாஸ்டர் கிட்ட போய் ஜெபித்து தான் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமில்லாமல் நிர்மூலமாகி நிக்கிறோம். ஒன்றுமில்லாமல் அழிந்து போய் நிக்கிறோம். ஒன்றுமில்லாமல் என்ன காரியம் எந்த விதத்துல வந்துச்சு, எந்த விதத்துல அழிவாச்சு எதுவும் தெரியாமல் நிற்கிறோம். அநேகருடைய குடும்ப வாழ்க்கைய பாருங்க. அநேகருடைய தொழிலின் காரியங்கள பாருங்க. அநேகருடைய திருமணத்தின் காரியங்கள பாருங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க சொந்த அனுபவங்கள். அவர்கள் ஆலோசனை சொன்னதும், நடந்துக்கிட்டதும், அவங்க பெரிய இது மாரி எல்லாவற்றிலும் இதுலயும் பார்த்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய சத்தியத்துக்கு விரோதமாகவே துணிகரமா சொல்லுவாங்க. அவ்வளவு பெருமை பாராட்டுகிறது எல்லாமே. கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற காரியம். அப்ப அந்த இடத்துல அழிவு வராம என்ன பண்ணும்? அந்த இடத்துல கர்த்தரிடத்துல கேட்டு அவர்கள் சொன்னாங்க.